மலேசியாவிற்கு 4 நாள் அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டுள்ள கொசோவா நாட்டின் அதிபர் டாக்டர் விஜோசா ஒஸ்மானி சந்தியுவை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரடானா புத்ரா வளாகத்தில் வரவேற்று பேசினார். காலை 9 மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. இரு நாட்டு தலைவர்களும் தங்கள் நாடுகளுக்கு இடையே பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கும் சந்திப்பாக இது அமைந்துள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணை பிரதமர்களான டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி மற்றும் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப், அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் ஆகியோரும் ஒஸ்மானியை வரவேற்க உடன் இருந்தனர். பின்னர் ஒஸ்மானி ராயல் மலாய படைப்பிரிவின் முதல் பட்டாலியனைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் மற்றும் 103 பணியாளர்களை கொண்ட மரியாதை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதவியேற்ற பிறகு அவர் மலேசியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் 145 விழுக்காடு வரிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா சீனாவை அணுகியுள்ளது. மேலும் பெய்ஜிங்கின் கதவு விவாதங்களுக்காக திறந்துள்ளது என்று சீனாவின் வர்த்தக அமைச்சு வெள்ளிக்கிழமை கூறியது. இது வர்த்தக போரில் தீவிரத்தை தணிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தவறான நடைமுறைகளை சரி செய்வதிலும் ஒருதலை பட்ச வரிகளை ரத்து செய்வதிலும் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சீன வர்த்தக அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் பேச்சுவார்த்தைகளில் வாஷிங்டன் நேர்மையை காட்ட வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. வற்புறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறிப்பதில் ஈடுபடுவதற்கு ஒரு சாக்கு போக்காக பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்த முயற்சிப்பது பலனளிக்காது என்று அது நினைவுறுத்தியுள்ளது. வரிகளை திருப்பி தாக்குவதற்காக சீனா தனது பிரச்சார எந்திரத்தை பயன்படுத்துவதோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட மருந்துகள், மைக்ரோசிப்கள் மற்றும் ஜெட் என்ஜின்கள் உட்பட அதன் பழிவாங்கும் 125 விழுக்காடு வரிகளில் இருந்து விலக்கு அளிக்கும் அமெரிக்க தயாரிப்புகளின் பட்டியலை அமைதியாக உருவாக்கியுள்ளதாகவும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. கோலாலம்பூர் சிரம்பான் விரைவு சாலையில் ஒரு கார் நெடுஞ்சாலை வெளியேறும் பிரிவின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். இதனை அடுத்து சுங்கை தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை தெரிவித்துள்ளது. மேலும் மோசமாக சேதமடைந்த வாகனத்தில் இருந்து அவர்களை அகற்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் எடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6-7 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்தபோது டொயோட்டா வியாஸ் ரக கார் சாலையை விட்டு விலகி மோட்டார் பாதையில் உள்ள வெளியேறும் பிரிவின் மீது மோதியதை குழு கண்டறிந்ததாக அக்குழு தெரிவித்தது. வாகனத்தில் சிக்கிய 3 பேரும் இந்திய ஆடவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. அவர்கள் மூவரும் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக மருத்துவ பணியாளர்கள் உறுதி செய்தனர். நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் குடியிருப்புகளுக்கான கடுமையான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தொழிலாளர் குடியிருப்புகளுக்கான தேசிய செயல் திட்டத்தை நிறுவுமாறு மலேசிய உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பான FMM அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. உள்ளூர் அரசு மற்றும் மேம்பாட்டு அமைச்சு, மனிதவள அமைச்சு மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ சோ தியான்லாய் தெரிவித்துள்ளார். மையப்படுத்தப்பட்ட தொழிலாளர் குடியிருப்புகள் மற்றும் தற்காலிக தொழிலாளர் குடியிருப்புகள் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கான விரைவான ஒப்புதல்கள், டெவலப்பர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு சரியான தொழிலாளர் குடியிருப்புகளை கட்டி எழுப்ப அல்லது மறுசீரமைக்க இலக்கு வைக்கப்பட்ட ஊக்கத்தொகைகள் மற்றும் உள்ளூர் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு யுத்திகளுடன் இணைந்த பொது தனியார் கூட்டாண்மை மாதிரிகள் ஆகியவை முக்கிய திட்டங்களில் அடங்கும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொழிலாளர் தின உரையில் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச வீட்டு தரங்களை மறுவரையறை செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஒரு அறை ஒரு கழிப்பறை வீடுகள் இனி பொருத்தமானவை அல்ல என்று அறிவித்ததை தொடர்ந்து FMM-இன் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் மத்தியில் அல்லது இறுதி வரை நாட்டில் அதிகமான வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை நிலவும் என்று மெட் மலேசியா கணித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை காலத்தின் இறுதியில் ஏற்படும் இது போன்ற சூழல் ஒரு சாதாரண நிகழ்வு என்று மெட் மலேசியாவின் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் வானிலை பொதுவாக மதிய வேளையில் வெப்பமாகவும் பிற்பகல் மற்றும் மாலை வேளையில் ஈரப்பதமாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். காற்றின் சீரற்ற இயக்கம் இந்த நிலையற்ற வானிலைக்கு காரணமாக அமைகிறது என்று முகமது ஹிஷாம் தெரிவித்தார்.
கடந்த மாதம் 20 கிலோவுக்கு மேல் ஷாபு வகை போதைப் பொருளை கடத்தியதாக இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வேலையில்லாத ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 36 வயதான முகமது நூர் ஹஸ்ரத் கைருடீன் என்ற சம்பந்தப்பட்ட அந்த நபர் மீதான குற்றச்சாட்டு மஜிஸ்ட்ரேட் நூராஷிதா ரஹ்மான் முன் வாசிக்கப்பட்டது. ஆனால் குற்றச்சாட்டு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வந்ததால் எந்த மனுவும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றச்சாட்டின்படி கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பத்து பகாட்டில் உள்ள மின்யாங் பெகு லோரம் 3 1/7 என்ற விளக்கு கம்பத்திற்கு அருகில் ஜெட்டியில் முகமது நூர் ஹஸ்ரத் 20,712 கிராம் போதைப் பொருளை கடத்தியதாக பிடிபட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் 12 பிறபடி தண்டனைகளுக்கு அவர் ஆளாவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.